சார், பெண்களுக்கு பாதுகாப்பு நம்ம கட்சியாக நாம் தமிழர் வந்து சொல்லணும்னு சொல்கிறாங்க. அவங்க எங்களை பார்த்து கேள்வி எழுப்புகிறாங்க. எல்லாம் மதிப்புமிக்க பெருமக்களாக இருக்காங்க, நம்ம நேசிக்கிற மதிக்கிற பெருமக்களாக இருக்கிறாங்க. திருப்பி நாங்கள் கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் இருக்குமா சொல்லுங்கள்? கண்ணியத்தோடு விட்டுருவோம். அதை தேவையில்லாமல் குறுக்க வரும்போது நாங்கள் நீங்கள்லாம் பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறீங்க, அங்கே ஏதாவது கேட்டால் கஷ்டப்படும், உங்கள் மனசு காயப்படும். அதனால் சரி நீங்கள் பேசுகிறத அது என் தங்கைகள் சொல்லணும், என் கட்சியில் இருக்குன்னு சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது, அதை திமுக சொல்லக்கூடாது. புரியுதா? வேறு ஏதாவது கேள்வி? ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கு கண்ணியம் இல்லாமல் ஒரு ஆபாசமாக எது கண்ணியம்னு சொல்லு. என்னைய பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நீதிபதியா? ஒரு பாலியல் தொழிலாளி அவன், அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டலை. நான் எவ்வளவு 15 ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பிடுங்குனீங்க? ஆனால் அவள் தான் பொண்ணு, அவளுக்கு தான் மனசு இருக்குது, அவளுக்கு தான் காயம்படும், அவளுக்கு தான் நீதி. எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை, என்னை பெற்ற தாய் இல்லை, என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை, என்னை நேசித்து நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை, என்னை உயிராக நேசித்து வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை, அவளுக்கெல்லாம் மனசு இல்லை, காயம் இல்லை. ஒரு சமூகத்தை நேசித்து நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் என்ன, உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது? அரசியல் தலைமையில் பெரிய தலைமை பண்பாடு மிக்க என்னடா அந்த நாட்டை புண்ணியவானும் கண்ணியவானும் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன யோக்கியது இருக்குது என்னை இப்போ கேள்வி கேட்க பேசுகிறதுக்கு? அரசியல் நான் கேட்டதில் உங்களுக்கு கண்ணியம் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் பண்ணுற செயலுக்கு பேர் என்ன? நீ எப்படி முடிவு பண்ணுற? எப்படி முடிவு பண்ணுற நீ? தெரியுதில்ல, விசாரணைன்னு தெரியுதில்ல, நீ எப்படி முடிவு பண்ண பாலியல் குற்றவாளின்னு? உன்னை யார் அப்படி பேச சொல்கிறது? வழக்கை தொடுத்தது நான், வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதுக்குள்ளே நீ 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 வந்து ஒரு பாலியல் குற்றவாளின்னு சொல்ல நீ யார்? நீ யார்? எப்படி சொல்லுவ? அது தொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கேரளாவில் நேற்று வந்த தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்லுவதாலேயே அது அப்படியே உண்மையாக இருக்குன்னு எப்படி நம்புறீங்க? கேட்டிருக்காரா இல்லை நீதிபதி? அவரும் நீதிபதி தானே. அப்புறம் பக்கத்தில் தானே இருக்குது, 15 கிலோமீட்டர் தூரத்தில். சொல்லலாம் தம்பி, 1000 பேர் சொல்லலாம். இப்போ நான் உங்கள் மேலே பழி சொல்லவா? சொல்லிட்டு போவா? யாரும் சொல்லலாம். அப்படியே ஏற்கனவே இருக்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது நீ எப்படி குற்றச்சாட்டை வைப்ப? விசாரணை முடிவில் தானே தெரியணும். அதுக்குள்ளே ஏன் நீ இந்த குற்றச்சாட்டை வைக்கிற? உன் நோக்கம் என்ன? நீ என்ன தகுதியை பற்றி பேசுகிற, அருகதையை பற்றி பேசுகிற? நீங்கள் தலைமை பண்போட பேசுங்க, நடந்துக்கிறீங்க. இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்கு, இவங்களாம் வாய் திறந்தது எங்கே? அம்மையார் கனிமொழி இந்த அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் வன்கொடுமைக்கு, பொள்ளாச்சி பாலியல் துயர கொடுமைக்கு நாடங்களும் 9வது படிக்கிற பிள்ளையா 4 வாத்தியார்கள் சேர்ந்து கற்பமாக்குனாங்களா? அதுக்கு வாய் திறந்தது தங்கச்சி ஸ்ரீமதியுடைய படுகொலையில். அதில் அந்த கொலையில் அந்த சாவில் என்ன, அதுக்கு கருத்தென்ன? மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 8-10 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சானே, அதில் உங்கள் கருத்தென்ன? தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை ஆசிரியர் தாளாளர்கள் துன்புறுத்துவதில் உங்கள் கருத்தென்ன தம்பி? 3 வயது குழந்தைய மயிலாடுதுறையில் ஒருத்தன் அது வன்புணர்வு செஞ்சு கண்ணு கட்டி மண்டையில் அடிபட்டு கண்ணு சிதைஞ்சு போயிருக்குது, அதில் உங்கள் கருத்தென்ன? அப்போல்லாம் வாயில் என்ன இருந்தது? ஏன்னா இங்கே யாரும் இல்லை, இங்கே முன்னாடி நிற்கிறேன் சீமான், அதனால நீங்கள் பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதிவு. இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு உண்ணி மாதிரி இந்த ரத்தத்தை, இந்த திராவிட பணிகளின் ரத்தத்தை குடிச்சு நிற்கிறீங்க. பேச என்ன தகுதி வச்சிருக்கீங்க? மும்மொழி கொள்கையில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்ன? புதிய கல்விக் கொள்கையில் உங்களுடைய உங்களுக்கு நிலைப்பாடு என்ன? ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? உங்களுக்கு என்ன நிலைப்பாடு இருக்கு? அங்கே கருத்து என்ன இருக்கு? கச்சத்தீவு மீட்பில், காவிரி நதிநீர் உரிமையில், முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமையில் உங்கள் நிலைப்பாடு. கேரளா அங்கிருந்து குப்பையை கொட்டிட்டு போகுது, அதில் உங்கள் நிலைப்பாடு. மலைகளெல்லாம் வெட்டி கல்குவாரி கற்களாக ஏற்றுறதுல உங்கள் நிலைப்பாடு. எதுவுமே இல்லை. தேசிய இனங்களின் உரிமைக்கு நிற்காதவன் கம்யூனிஸ்டே இல்லை. நீ கம்யூனிஸ்டே இல்லை, உனக்கு கருத்தன் எங்கே இருக்குது? கம்யூனிஸ்ட் எங்கே இருக்காங்க? எல்லாம் கார்பரேட் முதலாளிகள் ஆகிட்டீங்க. நீங்கள் எப்பவும் போல கம்யூனிஸ்டாக இருக்கிறது உங்களுக்கு கௌரவம், உங்களுக்கு பெருமை, உங்களுக்கு மதிப்பு. தேவையில்லாமல் குறுக்க வந்து கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. எதில் கருத்து சொல்லியிருக்கீங்க? இதில் சொல்கிறீங்க
எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்தில். அப்போலாம் அவங்க வாயில் என்ன புண்ணு இருந்ததா புற்று இருந்ததா? எங்கே போனீங்க? கேவலம் 4-3 சீட்டுக்கு போய் நின்றுக்கிட்டு அத்தனை அநீதி அக்கிரமத்தையும் சாய்த்துக்கிட்டு கள்ளச்சாராய் சாவில் உங்கள் கருத்து என்ன? மயிலாடுதுறையில் 2 பேர் சாராயம் காய்ச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகள் தடுத்ததில் வெட்டி கொண்டுட்டானே, அதில் என்ன உங்கள் கருத்து? இதே மாதர் சங்கம் பிப்ரவரி இந்த 28ல் தொடர்ச்சியாக நடக்கிற 26 இடங்களில் பாலியல் கொடுமை நடந்தது. அதை எதிர்த்து போராட வந்த மாதர் சங்கத்தில் முன் எச்சரிக்கை நடவடிக்கை கைது செஞ்சு வச்சதில் உங்கள் கருத்து என்ன? வா எங்கே இருந்தது? ஏன் பேசலை? வீட்டு காவலில் கைது பண்ணி வச்சுருந்தாங்களே கம்யூனிஸ்ட் தோழர்கள், மூத்த தோழர்களே தான், அதில் உங்கள் கருத்து என்ன? ஏன் போராட நீ அனுமதிக்கல? அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராட வந்த என்னையை, அம்மா சௌமியா அன்புமணியை, அம்மையார் குஷ்பு அவர்களை நீ எதுக்கு தடுத்து போராடவே விடாமல் இது கைது பண்ணி உள்ள வச்ச? அப்ப அரசு குற்றவாளி, அரசு குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால நீ போராட அனுமதிக்கல. இதுக்கு வாய் திறந்து கருத்து பேசிட்டு இருக்கிற நீங்களா எத்தனை நாளைக்கு பேசிடுவே? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, வழக்கு முடிவு வந்தவொன்னு பேசு, அப்போ பேசு ஒரு தடவை பார்ப்போம். அரசியலாக நான் எடுத்து வைக்கிற கருத்துக்கு இப்போ நான் கேட்குறது, புதிய கல்விக் கொள்கையில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் நிலைப்பாடு இல்லை. மும்மொழி கொள்கையில் உங்கள் கருத்து என்ன இருக்கா? இருக்கா? கேவலமா இல்லை? அதை எதிர்க்கிற கட்சியோட கூட்டணி, அதை ஆதரிக்கிற வச்சு கூட்டணி. இந்த திராவிட பன்னிகளை வேட்டையாடி ஒழிக்க வந்த புலி நான். குறுக்க ஓடிட்டு இருக்காத நீ. ஒட்டு நீ ரத்தம் குடிச்சா தனியாக போய் நின்றணும், கருத்து சொல்லிக்கிட்டு கூடாது. விளையாட்டு பண்ணிட்டு அலைகிறீங்க நீங்கள். வா வந்து மலையை பாதுகாக்க வந்து போராடு. நிலத்தின் வளத்தை களை கொடுத்துட்டு கம்யூனிஸ்டுன்னு மரியாதை வச்சுருந்தோம். புரட்சிங்கிற வார்த்தையை, போராட்டங்கிற வார்த்தையை கற்றுக் கொடுத்தவங்கிறதுனால ஒரு மதிப்பு. அது சும்மா தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் ஒரு கருத்து. இது கம்யூனிஸ்ட்னு ஒரு கட்சி இருக்கா? 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 எதுக்கு தேவைப்படுது கம்யூனிஸ்ட் சொல்லுங்க? எதுக்கு தேவைப்படுது தம்பி? கம்யூனிஸ்டுங்கிற ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லுங்க. எங்க எந்த மக்களின் பிரச்சனைக்கு போராடி இருக்கு? எந்த மக்களின் பிரச்சனை? ஆசிரியர் பணிக்கு எழுதிட்டு 14,000 ஆசிரியர் பணி நியமனத்துக்கு காத்திருந்து போராடினானே, அப்போ வந்தீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்களுடைய பிடித்த தொகை தான் போராடினீங்களா? இல்லை அந்த பகுதி நேர ஆசிரியர் முழு இதுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா, அதுக்கு போராடினீங்களா? அதுக்கு வந்தீங்களா? அப்புறம் சம வேலை சம ஊதியம்னு சொல்லி போராடும்போது வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? எந்த இடத்துல எந்த மக்களின் பிரச்சனை? செவிலியர் போராட்டம், இல்லை வேளாண்குடி மக்களின் போராட்டம்? இப்போ கல் இறக்கிற போராட்டத்தை ஐயா நல்லசாமி தொடர்ச்சியாக எடுக்கிறாரு, அது உழவர் குடிகளின் பிரச்சனை இல்லையா? இப்போ மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒன்றா போராடிட்டு இருக்காங்கல்ல, அது மக்களின் பிரச்சனை இல்லையா? அதுக்கு எங்கே போச்சு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம்? போராட்டம்ங்கிற சொல்லு உங்களுக்கு எங்கே இருக்குது?